வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, பிடிக்காதவர்கள் மத்தியில் வாழ்கிறோமே என்று கவலைப்படாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை, உன் மனதிற்கு சரி என்று படவில்லை என்றால் அந்த விஷயத்தையே நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட அதை நினைக்காமல் உன் வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கானது, உனக்கான நல்லது மட்டுமே உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய அன்பிற்கு, உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை பார்த்து பார்த்து நான் உன்னிடம் அனுப்பி வைப்பேன். அதுவரைக்கும் பொறுமையாக காத்திரு. உன் மனதில் இருக்கும் 1000 கஷ்டங்களாலும், உன் மனதை போட்டு குழப்பும் 1000 பிரச்சனைகளாலும் என் வாக்குகளை, என்னுடைய வார்த்தைகளை கேட்காமல் இத்தனை நாள் போராட்டத்தோடு வாழ்கிறோமே என்று வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். என்றாவது இதை முழுவதுமாக கீழ். உன்னை மிகப்பெரிய சிக்கலிலிருந்து நான் மீட்டெடுப்பேன். எதற்குமே பயப்படாதே. காரணமின்றி கஷ்டங்கள் வருவதே இல்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே, எதிர்த்து நிற்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். நீயும் எதிர்த்து நின்று போராடு. தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றமே. உன்னை ஒருவர் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான அன்பை செலுத்து. அதை விட்டுவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும், உன் மனதை காயப்படுத்தியவர்களும் இப்படி நடந்து விட்டதே என்று அதையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதால் எதுவாது மாறப்போகிறதா என்ன? என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட முயன்று பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள். சில தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே. அதுவே உன் வாழ்வில் பெறும் பெரிய தவறாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களை நல்லவர்களா தீயவர்களா என்று தீர்க்கமாக சிந்தனை செய்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு. நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்து இருப்பவனுக்கும் மட்டுமே கை கூடுகிறது. எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, யாரையும் சிரிக்க வைப்பது மிக மிக எளிது. ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் மிக மிக கடினம். சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வே பிரகாசமாகும், மகிழ்ச்சியாக மாறும். அழகு முகத்தில் மட்டுமில்லை என் பிள்ளையே, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளிலும் தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை அழகாக பிரயோகித்துப்பார். உன் முகமும் அழகாகும், உன்னுடைய வாழ்க்கையும் அழகாகும். என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக் கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கை வேறு எதனாலும் தரவே முடியாது. நம்பிக்கையோடு புன்னகை செய்து கொண்டே இரு. உன் வாழ்வானது உன் எண்ணப்படியே நிகழும். ஆதலால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டே இரு, நல்லதை மட்டுமே எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை, அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன். நம் வாழ்க்கையிலா இல்ல மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். எந்த செயலானாலும் சிந்தித்து செய்ய பழகு. ஏனென்றால் உன் ஒரு செயல் உன் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள்.
குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது அன்பு மட்டும்தான். எல்லோரிடத்திலும் அன்பாக இரு. யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்குமே நலம்தான். பாசமாக இருக்கிறார்களே என்று உன் மனதில் உள்ள அனைத்தையும் அவர்களிடம் கொட்டினால் எல்லோர் நேரமும் எல்லா நேரமும் எல்லோருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதைவிட மனம் மாறிக்கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. எல்லாம் ஒரு நாள் மாறிதான் ஆகும். வாழ்வில் எவரையும் சார்ந்து வாழாதே. நிழல் கூட ஒளி உள்ளவரைதான் துணை வரும். யாரையுமே சார்ந்து வாழாதே. தனியாக வாழ கற்றுக்கொள். உன்னுடைய தன்னம்பிக்கையே உன்னை காத்து அருளும். எப்பொழுதும் வெற்றியை மட்டுமே காண்பாய். உன் வாழ்வில் தவித்துக் கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப் போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இடையூறுகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, நான் என்னதான் செய்வது என்ற வார்த்தையை மீண்டும் உச்சரிக்காதே. உனக்கு வரும் இடையூறுகளும் துன்பங்களும் உன்னை நல்ல வழிக்கு எடுத்து செல்வதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதே இல்லை. சிலருக்கு அது படகாகவும், சிலருக்கு அது ஏணியாகவும், வேறு சிலருக்கு அது வீடாகவும் மாறி மாறி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். சிலருக்கு நல்லது மட்டுமே நினைந்து கொண்டிருக்கும், சிலருக்கு துன்பங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும், வேறு சிலருக்கோ நன்மையும் தீமையும் கலந்து வந்து கொண்டே இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையின் வலிமைகளால் தான் அப்படி மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால் பின் இறைவனின் பதில்தான் என்னவாக இருக்க முடியும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் எனக்கு மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர் என்பது எவருமே இல்லை. யாரிடம் வேணாலும் போய் கேட்டுப்பார். நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என் வாழ்க்கையில், எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்று யாருமே உன்னிடம் சர்வ நிச்சயமாக கூறவே மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ரகசியமே அதுதானே. இது நாள் வரை யாருக்கும் எந்த தீங்கும் நீ இழைத்ததே இல்லை. யாரை பற்றியும் அவதூறாக பேசியதும் இல்லை. என் வார்த்தை மட்டுமே வேத வாக்கு என்று நான் கூறுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாய்தானே. இதோ உன் காத்திருப்புக்கான என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் முகம் மலர்வதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நீ எப்படி வேணுமானாலும் என்னை பார்த்துக்கொள். என்னை உன்னுடைய சகோதரனாக நினைத்துக்கொள், உன்னுடைய தகப்பனாக நினைத்துக்கொள், உன் தாயாக வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எப்படி வேண்டுமானாலும் என்னை உன்னுடைய உறவாக நினைத்துக்கொள். எனக்கு எப்பொழுதுமே பூஜை
செய்து கொண்டே இரு, எனக்கு நிவேத்தியங்களை வைத்துக்கொண்டே இரு நான் என்று எப்பொழுதுமே நான் கூறியதே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை மட்டும் வைத்துவிட்டால் போதும். அந்த நம்பிக்கைக்கு மேல் 100 மடங்காக நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, இது நாள் வரை நடந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது. அதேபோல உன் வாழ்க்கையில் நிகழப் போவதை கூட உன்னால் எதை செய்தும் நிறுத்திவிடவே முடியாது. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்காக மாறிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. எனவே நம்பிக்கையை மட்டும் வைத்துவிட்டு உன் அன்றாட கடமையை செய்து கொண்டே இரு. நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் ஆசிர்வாதம் உனக்கு புரிவேன். நான் அதை பற்றி தெள்ளத் தெளிவாக கூறுகிறேன். சற்று கவனமோடு கேட்கிறாயா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றாலும், உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் உனக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டும் என்றாலும், ஒரு சில மாற்றங்களை நீ முன்னெடுக்க வேண்டும். முதலில் உன்னையே நீ சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் மாற்றங்கள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் நீ முதலில் உனக்கான மாற்றங்களை உன்னிடம் இருந்து துவங்க ஆரம்பி. என் அன்பு பிள்ளை, ஏதேனும் ஒரு காரியங்களை, ஏதேனும் ஒரு நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறாய். அந்த செயல்களை செய்வதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து வைத்து விடுகிறாய். எல்லாம் தயாராக இருக்கும் வேளையில் அந்த செயல்களை இன்று துவங்கலாமா அல்லது மறுநாள் துவங்கலாமா என்ற குழப்பம் உன் மனதில் முதலில் எழுகிறது. ஏன் இந்த குழப்பம் உன் மனதில் எழுகிறது தெரியுமா? நாம் செய்வது வெற்றி பெறுமா அல்லது ஏதாவது தடங்கல்கள் வந்துவிடுமோ? துவங்குவது நல்ல வழியில் முடியுமா அல்லது முடியாமல் போய்விடுமா என்ற குழப்பம்தான் உன் மனதில் முதலில் வருகிறது. உன்னுடைய செயல்கள் கடினமாக இருப்பதால் நீ துணிந்து அதை செய்யாமலேயே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, அது உண்மையே அல்ல. நீ துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பதால்தான், தயங்குவதால்தான் அந்த நிகழ்வு நிகழப்படாமலேயே இருக்கிறது, நிறைவேறாமலேயே இருக்கிறது. எந்த காரியமானாலும் அதை செய்யும் முன்பாகத்தான் தயக்கமும் பயமும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ செயல்களை செய்ய ஆரம்பித்தால், உனக்கான முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் அது சென்று கொண்டேதான் இருக்கும். உனக்கான தடைகள் எங்கு வந்தாலும், தங்கு தடைகள் என்ன உன்னை சூழ்ந்தாலும் கூட நீ அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டேதான் இருப்பாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய வழித்துணைக்குதான் நான் ஒருவன் இருக்கிறேனே. உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்படுகிறாய்? எதற்குமே தயங்காமல் பயப்படாமல் செய்ய ஆரம்பி. நீ தயங்காமல் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டாலே எந்த ஒரு தடைகளையும் சுலபமாக தாண்டி அதை வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நிச்சயமான மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீரலாம். நீ ஏற்றும் விளக்கிற்கு வெளிச்சத்தை கொடுக்க மட்டுமே தெரியும். இருளாக இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கே அந்த விளக்குக்கு புரியும். ஆனால் எந்த இடத்தில் வெளிச்சத்தை வர வைக்க வேண்டும் என்பது உனக்குதானே புரிய வேண்டும். அந்த விளக்கு ஒளியை வீட்டில் எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசமாக்கலாம் என்ற முடிவை நீதானே எடுக்க வேண்டும் பிள்ளையே. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உனக்குள் இருக்கும் திறமையை எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், எங்கு உபயோகப்படுத்தினால் அது நிறைவான வெற்றியாக வளரும் என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் அதை அனைத்தையும் உன் மனதிற்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து கொண்டிருக்கப் போகிறாய்?
தயங்காமல் அனைத்தையும் வெளியே எடுத்துக்கொண்டு வா. உனக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பக்க பலமாக இருந்து நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. ஒரு தாயாக தகப்பனாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முதலில் உன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்து. ஆம் என் பிள்ளையே, நீ முயற்சியும் செய்தாய், ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தோல்வியுற்று மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து மீண்டும் போராடி பார்த்தாய், ஆனால் மீண்டும் உனக்கு அவமானமே மிஞ்சியது. மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து இன்று கடைசி தருணத்தில் வந்து நிற்கிறாய். வாழ்வையே பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறாய். மனதளவில் காயப்பட்டும் இருக்கிறாய். அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. நீ விதையா அல்லது விட்டில் பூச்சியா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். விதையை ஊன்றினால் அது விருட்சமாக பல காலங்களில் வளர்ந்துவிடும். ஆனால் விட்டில் பூச்சி சில நிமிடங்கள், சில நொடிகள் மட்டுமே வாழும். அந்த விட்டில் பூச்சியைப் போல் மட்டும் இருந்து விடாதே. விருட்சமாய் வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் சொல்வது சரிதானே என் குழந்தையே? அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். நீ பயணித்துக் கொண்டிருப்பதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்து கொண்டே இரு. நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு. அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக
உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்கப் பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்கப் பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள்.